All. வெல்கம் டு ஃபோர் எஜுகேஷன் யூடியூப் சேனல். ஓகே, இந்த சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து, அதாவது ஆப் லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட ஆப் லிங்க் வந்து வச்சுருக்கேன். சரி, இந்த சேனலில் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அண்டு பேங்கிங் ரிலேட்டட். ஓகே, அண்டு எஸ்எஸ்சி ரிலேட்டட் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டு பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனலில் வரும். ஓகே, பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் என்னென்னா உங்களுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. ஓகே, இது மூணு மெயினான சப்ஜெக்ட்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, பேங்கிங்க்கே தேவையான விஷயங்கள் இதுதான், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பேங்கிங் அவேர்னஸ் அண்டு ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே கண்ட்ரி கேபிட்டல் படிச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த நாலு தான் பேங்க் எக்ஸாமுக்கு முக்கியமானது. ஓகே, மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் டீச் பண்ண போகிறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, பேங்க் எக்ஸாமோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துடலாமா? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் ஒரு ஒரு வருஷத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ 2026 அகாடமிக் கேலண்டரில், ஓகே, அகாடமிக் இயரில் என்னென்ன மாதிரி பேங்க் எக்ஸாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் எக்ஸாமை யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் நடத்துவாங்க. ஓகே, ஐபிபிஎஸ் அப்படின்னு நடத்துவாங்க. ஓகே, என்னென்ன மாதிரி பேங்க் எக்ஸாம்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி இல்லை பிஓ அண்டு கிளர்க். ஆர்ஆர்பினா என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க். தமிழ்நாடு கிராம பேங்க். ஓகே, பாண்டியன் கிராம பேங்க்கு இதுக்கான வேகன்சிஸ் வந்து எடுப்பாங்க. பாண்டியன் கிராம பேங்க்கு. ஓகே, இதுக்கான வேகன்சிஸை ஃபில் பண்ணதுக்கு இந்த ஐபிபிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவல் போஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் லெவல் போஸ்ட். பிஓக்கு இன்டர்வியூ உண்டு. பிஓக்கு என்ன பண்ணுவோம், இன்டர்வியூ உண்டு. கிளர்க்குக்கு இன்டர்வியூ கிடையாது. ஓகே, இது மெயினான விஷயம், எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. ஓகே, அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா, எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் கேட்பீங்க. எனி டிகிரி. ஓகே, ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், எனி டிகிரி என்ன பண்ணிக்கலாம் படிச்சிருந்தாலும் நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். ஓகே, ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கிறதுக்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு ஆயிரும். 21ல இருந்து 28 வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் உண்டு. ரிலாக்ஸேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதர்ஸ். ஓகே, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 32, 33 வரைக்கும் போடலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்து மாறுபடலாம். நான் ஜென்ரலா வந்து 21லேருந்து 28 வயசு வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. அந்த ஓபிசினா என்ன அப்படி இப்படின்னு நிறைய இது நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, பேங்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது. மறக்காம நம்ம சேனல் கூட கனெக்டடா வந்து இருங்க. ஓகே, தென் இப்போ வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர்பியில் என்னது, பிஓ கிளர்க்கு. அடுத்து எஸ்பிஐயில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிஓ கிளர்க்கு. ஓகே, அடுத்து ஐபிபிஎஸ்ன்னு சொல்லி நடத்துவாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓ கிளர்க். இந்த கிளர்க்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், மேனேஜர் லெவல் போஸ்ட். அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளர்க்கை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, என்ன சார் நீங்கள் கிளர்க்குன்னு சொன்னீங்க, அதில் ஜூனியர் அசோசியேட்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் டவுட் வரும். அடுத்து ஆர்பிஐயில் ஒரு 2 எக்ஸாம் வரும். ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு, அடுத்து ஆர்பிஐ கிரேட் பி. எல்லாத்துக்கும் டிகிரி மஸ்ட். ஓகே, அடுத்து இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ். இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஓகே, இது வந்து இன்சூரன்ஸ் எக்ஸாம்னா என்ன பார்த்தீங்கன்னா எல்ஐசி, அடுத்து என்ஐஏசிஎல், அடுத்து யுனைடெட் இந்தியா, யுஐசிஎல் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதெல்லாமே வந்து இதில் வந்துடும். ஓகே, நியூ இந்தியா நேஷனல் இன்சூரன்ஸ் அது இதில் வரும். எல்ஐசி இதில் வரும். ஓகே, இது எல்லாத்துக்கும் எக்ஸாம் நடத்துவாங்க. ஓகே, ஓகே. வேற எதுவும் விட்டுட்டேனான்னு பார்த்துக்கிறேன். நபார்டு, நபார்டு பேங்கு, செபி இந்த பேங்குக்கான எக்ஸாம்ஸும் நடத்துவாங்க. ஓகே, இதுவும் பேங்க் எக்ஸாம்ஸ் தனியாக வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்1 சொல்லுவாங்க, ஸ்க்ரூட்டினைசிங் ஆஃபீஸர். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில
அக்ரிகல்ச்சரல் படிச்சவங்க அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மித்த எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா, யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஓகேயா? இந்த எஸ்ஓ மட்டும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. ஓகே. அது என்னங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு வருஷத்துக்கு நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை எக்ஸாம்ஸ் வருது? ஆர்ஆர்பில ஒரு 2 எக்ஸாமு, எஸ்பிஐல ஒரு 2 எக்ஸாமு, ஐபிபிஎஸ்ல ஒரு 2 எக்ஸாமு, ஆர்பிஐல ஒரு 2 எக்ஸாமு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினானது சொல்ல மறந்துட்டேன். இந்த 8 எக்ஸாம் கண்டிப்பா நடந்துரும் வருஷம் ஃபுல்லா. ஓகே. 8 எக்ஸாம்ஸ். ஆர்ஆர்பில 2, எஸ்பிஐல 2, ஐபிபிஎஸ்ல 2, ஆர்பிஐல 2 நடந்துரும். அடுத்து இன்சூரன்ஸ். அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீசர் அப்படின்னு சொல்றாங்க. எல்பிஓ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம். அது இந்தியன் பேங்க்குக்கு தனியா விடுவாங்க. இந்தியன் ஓவர்சீஸ்க்கு தனியா விடுவாங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நடத்துவாங்க. இதுவும் ஒரு நல்ல கிரேட் எக்ஸாம் தான். இந்தியன் ஓவர்சீஸ் ஐஓபி இந்த மாதிரி தனித்தனியா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஓகே. இப்போ வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்கு பார்த்தீங்களா? இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்ஸ் வச்சுக்கணுமே. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து வருஷம் பேங்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இதற்கான ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 850 வந்து வரும்பா. ஓகே. நீங்க ஜென்ரலா இருந்தீங்கன்னா, ஓபிசியா இருந்தீங்கன்னா ரூ. 850 வரும். ஓகே. அண்ட் அதர்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 150 ரூ. 200 வந்து வரும். ஓகே. மித்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூ. 850 வந்து வந்துரும். ஓகே. ஓகே. இது எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேஜா நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். ஓகே. 2 ஸ்டேஜா வந்து நடத்துவாங்க. இந்த பிரிலிம்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷு, மேத்ஸு அண்ட் ரீசனிங். ஓகே. இது இருக்கும். மெயின்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் இங்கிலீஷு, மேத்ஸு, ரீசனிங்கு 4வது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜெனரல் அவேர்னஸ் அது இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ். ஓகே. இதுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துடலாமா? இப்போ இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு, மேத்ஸ் 30, ரீசனிங் 30. ஓகே. இது எல்லாத்தையும் எவ்வளோ எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, இது பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, இது பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, இது பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேறுபடும். ஓகே. இது வந்து நான் மார்க்கை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வரும். இது மார்க்ஸ். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்க்கு 100 கொஸ்டின் 100 மார்க்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். இல்லைன்னா 190 கொஸ்டின் இருக்கும். ஓகே. அது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வேறுபடும் போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன? இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங். 4வது என்னது? ஜெனரல் அவேர்னஸ். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு லோயர் லெவல்ல வந்து இருக்கும். லோயர் லெவல்ல வந்து பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு, ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு படிச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருந்தா அது மெயின்ஸ். ஓகேயா? இதுக்கு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். இப்போ ப்ரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்ல மேத்ஸ் ஏரியால என்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபிகேஷன். சிம்ப்ளிஃபிகேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சிம்ப்ளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்ஸிமேஷன்னு வச்சுக்கலாம். சிம்ப்ளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அடுத்து நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்ன்னு பேசிக்கா போட்டு அதில் 2 நம்பர் சீரிஸ். மிஸ்ஸிங் நம்பர். ஓகே. மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ராங் நம்பர் கேட்கலாம். ஓகே. இதுமே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரட்டேஷன். டேட்டா இன்டர்பிரட்டேஷன். ஓகே. ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய விஷயத்தை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. டேட்டா இன்டர்பிரட்டேஷன். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ். அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 6th to 10th படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? 6th to 10th பெர்சன்டேஜ் அதே என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து ப்ராஃபிட் லாஸு. ஓகே. ப்ராஃபிட் லாஸு. அடுத்து நம்பர் சிஸ்டம், மென்சுரேஷன். ஓகே. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு. அடுத்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டனு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை டாபிக் சொல்லியிருக்கேன்? அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதெல்லாம் எல்லாமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். அடுத்து ஆவரேஜ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் அலிகேஷன், மிக்சர் அலிகேஷன். ஓகே. அடுத்து மென்சுரேஷன், மென்சுரேஷன். ஓகே.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 டாபிக் கிட்ட 13 டாபிக்ஸ். ஓகே. ஏஜஸ் இது எல்லாமே ஏஜஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஏஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லியாச்சு. ஓகே. அந்த 13 டாபிக்ஸ் 15 டாபிக்ஸ் கிட்ட அரித்மெட்டிக்ல வந்து கவர் பண்ணும். ஓகே. இதையும் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டு இது பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் வந்து போகும். ரெண்டாவது என்ன டாபிக்? ரீசனிங் டாபிக் வந்து போகும். இந்த ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா சிலாஜிசம், இதுல எப்படி அப்ரோச் பண்ணணும், எதை விடணும், எதை ஸ்கிப் பண்ணணும் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சிலாஜிசம். அடுத்து இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்இக்வாலிட்டிஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்கு. கோடிங் டிகோடிங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் சீரிஸ். ஆல்பபெட் சீரிஸ். அடுத்து ஆல்பா நியூமரிக் சீரிஸ். இது எல்லாமே புரியாத மாதிரி நீ இருந்தது எல்லாமே நம்ம இந்த சேனல்லே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ப்பா. ஓகே. நம்ம ஃபோர் எஜுகேஷன் சேனல்லே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே. இன்இக்வாலிட்டிஸ், கோடிங் டிகோடிங், ஆல்பபெட் சீரிஸ், ஆல்பா நம்பரிக் சீரிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் மேஜராக எல்லாருமே வந்து டவுட் பண்ணுற இடம். ஓகே. இப்போ ரீசனிங்கில் ஒரு 35 மார்க்ஸு 35 கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 35 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் அப்படியே வந்துடும். ஓகே. இது எல்லாத்தையும் நமக்கு சேர்த்தே பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் தான் வந்து வரும். ஓகே. அந்த பசில் சீட்டிங்கோட கான்செப்ட் எவ்வளோ முக்கியங்கிறது பாருங்க. எல்லாரும் ஸ்ட்ரக் ஆகிற இடம் கூட அந்த பார்த்தீங்கன்னா அந்த பசில் சீட்டிங் தான். அதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ஒரு பசில் எப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து 3 துட்டா பிரிக்கலாம்ப்பா. கிராமரு, ஒகாபுலரி, ரீடிங். ஒகாபுலரி அப்படிங்கிறது நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங் கற்றுக்கிட்டே இருக்கும். நியூ வேர்ட்ஸ் மீனிங் டெய்லி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஹிந்து தான். ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் மெயின். ஓகே. ஹிந்து நியூஸ் பேப்பரை நீங்கள் டெய்லி ரீடிங் வந்து படிச்சுட்டே இருந்து அதில் நியூ வேர்ட்ஸ்க்கான சினானிம்ஸ் என்ன, ஆண்டனிம்ஸ் என்ன, சினானிம்ஸ் என்ன, ஆண்டனிம்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும். ஓகே. அடுத்து கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கிராமர் தான். நம்ம 6th to 10th படித்தது வந்து இப்போ கொஞ்சம் அப்ளை பண்ணணும். எந்தெந்த இடத்துல எரர் ஸ்பாட்னு சொல்லி சொல்லுவாங்க. எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி இது எரர்னு வரும். இந்த ரீடிங் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேரா கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி டேஷ் டேஷாக போட்டு இந்த ஃபில்லப்பில் என்ன ஆன்சர் வரும், இந்த ஃபில்லப்பில் என்ன ஆன்சர் வரும்னு கேட்பாங்க. ஓகே. அதான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். ஒன்று கிராமர். ஓகே. கிராமர், ஒகாபுலரி பார்ட், ரீடிங் ஸ்கில்ஸ். ஓகே. இங்கிலீஷ்லேயும் இதுதான் மீன். ஓகே. அடுத்த விஷயம் கடைசி லாஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ். ஓகே. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. நிலையானது. ஓகே. அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, இந்த கண்ட்ரியோட பேங்கிங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோவாக போடணும். ஓகே. அதை நான் அது ஒரு ஓவரால் வியூவாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 6 மந்த்ஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்து படிக்கும்போதே என்ன பண்ணிக்கலாம், ஹிந்து நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். பேங்கிங்கில் சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பியரர் செக்கு, இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ். இன்சூரன்ஸ் அவேர்னஸ். ஓகே. இது என்னென்னு பார்த்து தெளிவாக நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இது ஓரளவுக்கு ஒவ்வொரு லேஅவுட் தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஓவில் வந்து இன்டர்வியூவும் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஓகே. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னா ஏதாவது ஒரு எஸ்ஏ அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ரைட் இன் இங்கிலீஷ். ஓகே. ரைட் இன் இங்கிலீஷ். ஓகே. இதை எழுத சொல்லுவாங்க. ஓகே. ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்குது. ஆப்போட லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட கண்டென்ட்ஸ் எல்லாமே அதாவது பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரியஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். பாய். ஷியர்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஓகே.